கேப்டன் அந்தஸ்து அதிகாரியை இழந்த இஸ்ரேல். காசாவில் கடும் உயிரிழப்புகளை சந்தித்த இஸ்ரேல் தற்போது லெபனானிலும் தனது கவுண்டவுனை தொடங்கியுள்ளது. புதன்கிழமையன்று அதிகாலை தரை வழியாக நுழைய முயன்ற இஸ்ரேல் படைகளை ஹிஸ்புல்லா கடுமையாக விரட்டியடித்துள்ளது. போர் விமானங்களின் குண்டுவீச்சு உதவி இருந்தும் இஸ்ரேல் படைகளால் ஹிஸ்புல்லாவை எதிர்கொள்ள முடியவில்லை. இந்நிலையில் முதல் இறப்பு விபரத்தை இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது. ஹிஸ்புல்லா தாக்குதலில் ஈகோஸ் கமாண்டோ பிரிவு கேப்டன் எய்டன் இட்சாக் என்பவர் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. வடக்கு இஸ்ரேலில் உள்ள ராம்பாம் மருத்துவமனை மற்றும் ஜிவ் மருத்துவமனை ஆகிய 2 மருத்துவமனைகளும் அதிக உயிரிழப்புகள் நிகழ்ந்திருப்பதை உறுதி செய்துள்ளது. மேலும் வடக்கு இஸ்ரேலின் பல பகுதிகளில் இன்று காலை முதல் அபாய ஒலி ஒலித்துக் கொண்டே இருப்பதாக இஸ்ரேலின் ஊடகங்கள் பதிவு செய்திருக்கின்றது. இதன் மூலம் இஸ்ரேலின் இழப்புகள் அதிகம் என்று ஹிஸ்புல்லா தரப்பு கூறுகின்றது.